கண்ணை அமராவதியே தங்க அமராவதியே ஆசைய நீயமுதே அமராவதியே ஆசை கனியமுதே. நடந்து வந்தேன். கண்ண துறையா? ஐயா நான் கண்ணை திறக்க மாட்டேன். சிப்பாய்கள்லாம் நேரா நிக்கிறாங்க, கீட்டியும் கத்தியும் வச்சுக்கிட்டு. எவனாவது கண்ணுல குத்திர போறான். நான் அமராவதி வந்திருக்கேன். ஐயோ, என்ன மொழி அப்படியே நிக்குது? கொஞ்சம் மூடி மூடி தரையா? இனிமே என் கண்ணு மூடாது. உன்னை பாக்குறதுக்கு தான் ஒடியாந்தேன் அப்படி ஒடியாந்துருக்கிறேன். ஆமா, இந்த யாரு கட்டி போட்டது? என்ன கட்டி போடுறவங்க கூட இருக்கிறாங்களா? நானா வந்தேன், மரம் நல்லா இருந்தது, கயிறு கடந்தது, எடுத்து கட்டி பார்த்தா அப்படியே கட்டு நின்னு போச்சு. ஓஹோ, அப்ப நீயாவே அவுத்துக்கு. அதான முடியாது. நான் முடிச்சு முன்னால போட்டேன், அது எப்படியே பின்னால போயிடுச்சு. நீ தான் அவுத்து விட்டுற. ஆமா, நீ இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லு, அப்புறம் கட்ட அவுத்து விடுறேன். இல்ல, நீ கட்ட அவுத்து விடு, அப்புறம் மேல சொல்றேன். அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல சொல்லு. அது அப்ப இப்படி செய்தா என்ன? எப்படி? நான் சொல்லிட்டே வரேன், நீ முடிச்சவரு. என்னையா அது? சொல்றேன்னு சொன்னியா, நிறுத்தி விட்டிய? சொல்லியா? என்ன சொல்லணும்? என்கிட்ட கேக்குறியா? நான் என்ன சொல்ல வந்தேன்? ஆமா, ஆரவல்லி மலை ஓரத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்குது. பிருத்திவி மகாராஜாவையும் உங்களையும் கொல்றதுக்கு பெரிய சதி திட்டம் நடக்குது. என்ன, நிஜமாவா? பொய்யா சொல்றேன். அத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். என்ன கட்டி போட்டானுங்க, கட்டிக்கிட்டேன். அப்போ இப்பவே மகாராஜா கிட்ட போய் சொல்லிட்டு நான் இப்ப வந்துடுறேன். இந்தாமா இங்க வா. நீயும் வாயா. நானுமா? இரு, மரத்தை தூக்கிட்டு முன்னால வர்றேன். இல்ல கட்ட வித்தால வருவேன். என்ன வாயா? பாறையில இருந்து கீழே விழுந்தவன் கை கால் மாதிரி ஆக்கிடுவ போல இருக்க. சரியான வீரன் தான். தகுந்த சமயத்தில் வந்து இதை காப்பாற்ற. ஜெயச்சந்திர மன்னருக்கு ஆண் குழந்தை இல்லாதா பெண்ணே ஆண் வேடம் போட வேண்டி வந்து விட்டது. சமிக்தா, என் மீது உனக்கு என்ன இவ்வளவு அன்பு? என் உயிரிடத்தில் எனக்குள்ள அன்பு. அப்பா அப்படி, மகள் இப்படி. எப்படி? கண் கொடுத்த சொற்படி, காதல் உலகில் முதற்படி. யார் சொன்னது அப்படி? என்னை காப்பாற்ற ஓடோடி வந்தது எதற்காக? அதுதான். எப்படி மகாராஜாவுக்கு நல்ல செய்தி சொன்னது? வந்த வேலை முடிஞ்சிடுச்சுல்ல? இந்த போயிட்டோம். வேலை முடிஞ்சது இல்ல? இந்த இத வச்சுக்க, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு. என்ன? இந்த மரத்துல என்ன கட்டி போட்டுறேன். உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்லையா, மரம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோமே. சரிதான், இந்த ஆளு பைத்தியம் போல இருக்கு. வாய போலாம். வைக்கும் உன் நெஞ்சம் காடு கடந்து கடிய மலை கடந்து ஓடோடி வந்து நின்றதே. சம்யுக்தா, இனி உலகம் என் கை. நானும் கூட. சம்யுக்தா, பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அணைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான். ஆனால் நிலவென்ன பேசும், குயில் என்ன பாடும், மலர் என்ன சொல்லும் மனதிலே கதை பேசுமா, இன்ப கவி பாடுமா, இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. நிலவென்ன பேசும், குயில் என்ன பாடும், மலர் என்ன சொல்லும் மனதிலே கதை பேசுமா, இன்ப கவி பாடுமா, இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே. தங்கச்சிலை போலே உறவாடும் காளை, அழகில் விளையாடும் இவ்வேளை. தங்கச்சிலை போலே உறவாடும் காளை, அழகில் விளையாடும் இவ்வேளை. வானகம் கீழே வையகம் மேலே மாறுதல் போலே தோன்றுவதாலே. வானகம் கீழே வையகம் மேலே மாறுதல் போலே தோன்றுவதாலே. நிலவென்ன பேசும்,
மனதிலே கதை பேசுமா இன்ப கதை பாடுமா இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே இரு கரை போல தனியாக இருந்தோம் அக்கரையோடு இங்கே கலந்தோம் இரு கரை போல தனியாக இருந்தோம் அக்கரையோடு இங்கே கலந்தோம் வருமென்று எதிர்பார்க்கும் முன்னே வருமழை போல நீ வந்தாய் கண்ணே வருமென்று எதிர்பார்க்கும் முன்னே வருமழை போல நீ வந்தாய் கண்ணே கவலை அல்லவோ கொண்டு வந்தேன் நான் காதல் கதை இங்கே சொல்லி தந்தேன் பருவங்கள் ஒன்றாகி மகிழும் நிலையில் நீலப்பட்டாடை போல் தோன்றுவானோடு உலகில் நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும் மலர் என்ன சொல்லும் மனதிலே கதை பேசுமா இன்ப கதை பாடுமா இங்கு கண்ணோடு கண் சொல்லும் மொழியிலே நிலவென்ன பேசும் சம்யுக்தா, கதிரவன் உதயமாகும் நேரம் நெருங்கிவிட்டது. என் உள்ளம் இழைத்து விட்டது. ஏன் நாம் பிரிய போகிறோமே என்றா? பிரியத்தான் வேண்டுமா? உன் தந்தை உன்னை தேடுவார். தவறு நேர இடம் கொடுக்கலாமா? புறப்படு. மறுபடியும் எப்போது சந்திப்போம்? நாம் ஒவ்வொருவரும் இருவராகவே இருக்கிறோம். நமக்குள் பிரிவியது. காக்கா கா காக்கா காக்கா கா காக்கா கா காக்கா அட, என்னய்யா இது? காக்கா மறுபடியும் மரத்தோட கட்டிக்கிறேன். வாயா இங்க. விடு, விடு. ஐயோ, ஏப்பா இலைய விட சில்லுன்னு இருக்குதே. அமரா, இது என்ன மலரா? மண்ணாங்கட்டி உத வாங்காம ஒழுங்கா ஊர் போய் சேரு. நான் போக மாட்டேன். எப்ப நீ என் கையை தொட்டியோ இனிமே நான் உன்னை விட்டு பிரிஞ்சேன்னா குடும்ப தர்மத்துக்கே விரோதமான காரியம். உன்னை நான் நிழல் மாதிரி தொடர போறேன். இன்னையில இருந்து நீ எனக்கு பதிவரதை, நான் உனக்கு பரிவரதன், பரிவரதன் பரிவரதன். அப்போ ஒண்ணு செய்வோம். இத போய் நான் மகாராஜாட்ட சொல்லிடுறேன். ஐயோ பணம் பணம் பணம். ஐயோ, மறுபடியும் ஒரு பை பணம் கொடுத்தா நான் யாருகிட்ட கொடுக்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ குதிரை கொடு, எனக்கு தெரியும். ஐயோ, சம்யுக்தா, அரண்மனை நெருங்கி விட்டது. என் மரண பூமி நெருங்கி விட்டது. இல்லை, நமது திருமண பூமி. நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நானும் உன்னை எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். இந்த குதிரை முன்னோக்கி சென்றால் என் மனக்குதிரை பின்னோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும். சென்று வரட்டும். விரைவில் சந்திப்போம். யாருங்க? சம்யுக்தா எனக்கா காத்திருப்பாள். நான் வேட்டைக்கு போகிறேன் என்ற செய்தி அவளிடம் தெரிவித்து. சம்யுக்தா, சம்யுக்தா. சரிதா, பேச்சில்லை, மூச்சில்லை, பெண்மை குணமும் இல்லை. உண்மையடி உண்மை. என் உள்ளம் என்னிடம் இல்லை. இது என்ன தொல்லை? இப்போது என் நெஞ்சிலே நினைப்பில்லை, கண்களிலே ஒளி இல்லை. அவரை கண்டது முதல் நானும் இங்கில்லை. சரிதான், காதலுக்கு கண் இல்லை. ஏண்டி, நீ ஒரு பெண் இல்லை? ஏன் இல்லை? ஆனால் எனக்குத்தான் உன்னை போல் மயக்கம் இல்லை. கட்டழகு வாய்ந்த உடல், காளையை போன்ற தோற்றம், வெட்டும் இளமை, கண்களிலே நிறைந்த ஒளி. கனிவோடு அவர் பார்த்தார் என்றால் ஒரு கன்னியின் மனம் என்ன பாடுபடும் தெரியாதா உனக்கு? தெரியும் தெரியும். உருக்கிவிட்ட சிலையை போல் உற்றாரை காணாமல் பெற்றாரை பாராமல் அப்படியே அசைவற்று நின்றுவிடும் பருவம். அம்மா சம்யுக்தா, என்னதான் காதலானாலும் பெண்மைக்கு மென்மை வேண்டும்.
மென்மையா? ஆமாம், நாணம். அதைத்தான் உன்னிடம் காணோம். பைத்தியக்காரி. பிற ஆடவருக்கு முன்னால் நாணம், விரும்பியவருக்கு முன்னால் காதலனும் கானம். சரிதான், பாய்ந்து விட்டது சரியான பானம். அம்மா, எனக்கு இந்த கலையில் அனுபவம் இல்லை, நான் போகிறேன். எல்லாரும் வராங்க. வராங்களா? ஆமா, உங்க கால்ல கையில விழுந்து கும்பிட்டு கூப்பிட்டேன். வரவே மாட்டான்னு பிகு பண்றாங்க. எத்தனை இடத்துக்கு போகணுமா? கடைசியில எப்படி அவங்கள தாஜா பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். பேஷ் பேஷ், அதுக்கு தானே ஒன்னு அனுப்புனது. அமரா, பெரிய பெரிய மஷாலாம் நம்ம கல்யாணத்துக்கு வர்றாங்க. அதனால அவங்க கிட்ட நாணி கோணி நடந்துக்கணும். சரி, நீ போய் ஆக வேண்டிய காரியங்களை எல்லாம் கவனிச்சு போய் ஓடு 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 ஓடு. அவங்களுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுத்துட்டு வர்றேன். என்ன இதோ வராங்களா? என்ன பண்ணுவேன், என்ன பண்ண? சரி, நீங்க எல்லாம் உட்காந்துருங்க. இத வந்துட்டேன். வாடா, வா வா. 4-5 நாளா நம்ம பட்னியா அலைஞ்சதுக்கு நீ சரியான சாப்பாடு சாப்பிடும். ஆமாயா, புண்ணியவன் சும்மா இருந்த நம்மளை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட போறான் பாரு. அது மட்டுமா, சாப்பிட்ட உடனே களைப்புக்கு சாஞ்சிக்க தலைகாணி கூட. இந்த புண்ணியவா மகராசனா இருக்கட்டும். அது சரி, இன்னும் இலைய காணமே. சரி, இதுக்குள்ள ஆரம்பிச்சிடுவோம். அவன் வேற வரணுமா? நல்லது. இவ்வளவு பெரிய மனுஷன்லாம் என்னுடைய கல்யாணத்துக்கு பெரிய மனசு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டு அதை பத்தி என்ன பேசணும் ஒண்ணு தெரியாம தவிக்கிறேன். அதோட இந்த கல்யாணத்தை எவ்வளவோ சிறப்பா நடத்தணுங்கிற நல்ல ஆசையில தான் கோதுமை வாங்கிட்டு சொல்லி ஆளை அனுப்புனா அவன் கொடுத்த பணத்தை எடுத்து ஓடிட்டான். தேடிக்கிட்டு இருக்கிறோம். காய்கறி வாங்கிட்டு சொல்லி ஆளை அனுப்புனா அவன் நடானா காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்டான். குழப்பானோ இல்லையோ? இலை வாங்கிட்டு சொல்லி ஆளை அனுப்புனா அவன் புகையில கொண்டாந்து சமயக்கட்டுல போட்டிருக்கான். உண்மை உண்மை. பந்தக்கால நடுறானா அவன் சொந்தக்கால நட்டுட்டு இழுத்துக்கிட்டு நிக்கிறான். இல்ல, இப்ப உட்கார்ந்துட்டான். தாலி வாங்குறதுக்கு நான் போறதுனால இதுதான் மிஞ்சுது. இது இது. அதனால நீங்கள் எல்லாம் சாப்பிட்டதா நினைச்சுக்கிட்டு, சந்தனம் பூசினதா நினைச்சுக்கிட்டு, வெத்தலை பாக்கு போட்டதா நினைச்சுக்கிட்டு, மேளம் கொட்டுனதாகவும் கச்சேரி கேட்டதாகவும் நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நீங்க சிறப்பா நடத்தி தரும்படியா உங்கள் அனைவரையும் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறோம். கொண்டா கொண்டா கொண்டா, சீக்கிரம் சீக்கிரம். கட்டு. மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு. இந்த 4 தாலி மாலையை போடு மாலையை போடு 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 போடு. என்னது எல்லாம் கீழே வந்துட்டாங்க. சாப்பாடு இல்ல, நீங்க எல்லாம் சாஞ்சிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் அப்புறப்படுத்தணுமே. இங்க வா. என்னங்கண்ணா, எல்லாம் முடிஞ்சு போச்சா? நான் என்ன மூக்கல கைய வச்சா பார்த்தேன். இல்ல, பாதி போச்சுது, இன்னும் பாதி இழுத்து கிடக்குது. ஏன்டா என் கல்யாணத்துக்கு சாட்சி சொல்றதுக்கு 4 பெரிய மனுஷனா கூட்டிட்டு வரான்னா சரியான சாமியாரி பசங்களை கூட்டி வந்திருக்கேன். ஏன்டா இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இவங்களை எல்லாம் கொண்டுட்டு போய் கங்கையில ஒரு பயலா ஏறி கடைசியா நீன்னு விடணும். இங்க திரும்பி வந்தா உனக்கு கொண்டு போடா போடா. மன்னவர் வாழ்க்கை. என்ன பிரதாப்? டெல்லியை நோக்கி புறப்படுகிறது கோரியின் படை. கோரியின் படை விரைவில் வந்து சேருமன ஒற்ற தலைவன் செய்தி. படைகுண்டான் கோரி, படைகுண்டான் கோரி. எடுத்தபடை தோற்றோடு 2 ஆண்டுகள் முடியவில்லை. அடுத்தபடை வருகிறது நம் தாயகத்தின். நேர்மை வளர்த்தவர்களே, நெஞ்சம் இருந்தவர்களே, நீங்கள் என் கைக்கு கொடுத்த வாழ் பகைவனின் தலைக்குத்தான் துடிக்கிறது. என்றும் பிற கிடங்கிடும், அந்நியருக்கு ஆட்படும். வெற்றி அல்லது வீரமா? உன் கண் நினைத்து வாழெடுப்பேன், கை நினைத்து போர் தொடுப்பேன். நாணத்தில் குனிகின்ற உன் அழகை எண்ணி பகைவரையின் நாணி குனிய வைப்பேன். புலம்பி வரும் உன் காட்சியலம்போசு எண்ணி பகைவரை குழம்பி அழ வைப்பேன். இடைவனையும் கண்மணி உன் திருமுகத்தை எண்ணி பகைவர் படைவளைய வைப்பேன். சென்று பகைவரை வென்று வருகிறேன். கௌரி
மன்னா மன்னா பிரதாப், தாங்களும் பிழைத்தீர்கள், நாடும் பிழைத்தது. இனி நான் மகிழ்ச்சியுடன் பிரதாப், என் உயிரை காக்க உன் உயிரை கொடுத்த உத்தமனே பிரதாப். கலங்காதீர்கள் மன்னா, கலங்காதீர்கள். என்னுடைய ரத்தத்தின் ரத்தமாக பிரதாப், தாயகத்தின் அடுத்த வாரிசாக என் மகனை விட்டு செல்லுகிறேன். பிரதாப், தாங்கள் எனக்கு அளித்த இந்த வெற்றி மாலை தங்கள் கையாலேயே என் மகனுக்கு அணிவித்து விடுங்கள். பிரதாப், நாடு வாழ்க, மன்னர் வாழ்க. பிரதாப், இதழிரண்டும் பாடட்டும், இமையிரண்டும் மூடட்டும், உதய சூரியன் மலரும் போது உனது கண்கள் மலரட்டும். உதய சூரியன் மலரும் போது உனது கண்கள் மலரட்டும். இதழிரண்டும் பாடட்டும், இமையிரண்டும் மூடட்டும். புதிய காலம் பிறந்ததென்றே பார்முகத்தில் ஏறி நின்றே. புதிய காலம் பிறந்ததென்றே பார்முகத்தில் ஏறி நின்றே. பகைவர் வீழ போர் புரியும் நாட்டிலே, பகைவர் வீழ போர் புரியும் நாட்டிலே, நீயும் பழம்பெருமை விளங்க வந்தாய் வீட்டிலே. கண்ணே, இதழிரண்டும் பாடட்டும், இமையிரண்டும் மூடட்டும். வாளோடு போர்க்களத்தில் அவர் ஆடுவார், கைவளையோடு அவர் மார்பில் நான் ஆடுவேன். வாளோடு போர்க்களத்தில் அவர் ஆடுவார், கைவளையோடு அவர் மார்பில் நான் ஆடுவேன். எங்கள் தோளோடு கிளி போல நீ ஆடுவாய், எங்கள் தோளோடு கிளி போல நீ ஆடுவாய். வெற்றி துணிவோடு தாய் நாட்டின் புகழ் பாடுவோம். கண்ணே, இதழிரண்டும் பாடட்டும், இமையிரண்டும் மூடட்டும். வீறு கொண்ட வேங்கை போல வெற்றி கொள்ளுவார், தான் வென்று வந்த செய்தியெல்லாம் உனக்கு சொல்லுவார். மாறி மாறி முத்தமிட்டு வார்த்தை உரைப்பார். இன்று மாலையிட்ட மங்கை போல என்னை அணைப்பார். கண்ணே, இதழிரண்டும் பாடட்டும், இமை இரண்டும் மூடட்டும். இதழிரண்டும் பாடட்டும், இமை இரண்டும் மூடட்டும். உதய சூரியன் மலரும் போது உனது கண்கள் மலரட்டும். இதழிரண்டும் பாடட்டும், இமை இரண்டும் மூடட்டும். யார் நீங்கள்? ஏன் அழுகிறீர்கள்? சொல்லுங்கள். இதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னன் தனியன் என்று போரிட்டான் மன்னன். அவனை பின்புறம் இருந்து தாக்க முயன்றான் ஒரு எதிரி. அந்த எதிரி எரிந்த ஈட்டி தன் நெஞ்சிலே தாங்கி மன்னனுக்காக தன் உயிரையே தியாகம் செய்து விட்டார் கணவர். மன்னன் இறந்திருந்தால் நீங்கள் மஞ்சள் இழக்க நேர்ந்திருக்காது. இந்நாட்டின் அரசன் இறந்திருந்தால் நீங்கள் பொட்டிழக்க நேர்ந்திருக்காது. மக்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டிய மன்னனா உங்கள் ஒருத்தியை வாழ வைக்க முடியவில்லையே. உங்கள் உள்ளம் அமைதி பெறட்டும். கணவர் வருவார் என்று கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில்
சோகச் செய்து கொண்டு வந்த இந்த பாவியை மன்னிக்கட்டும். கோடிக்கணக்கான மனிதர்களை ஒரு சிலரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் சரித்திரம் உங்கள் கணவரையும் ஏற்றுக்கொண்டு விட்டது. வீரர்களின் திருப்பெயர்கள் பொறிக்கப்படும் கல்வெட்டுக்களில் உங்கள் கணவரின் பெயரும் பொறிக்கப்பட்டு விட்டது. நடைபெற்ற நிகழ்ச்சியை விட அதை சொல்ல வந்து என் நிலைமை கோரமானது தாயே, மிக கோரமானது. தாயே, தயவு செய்து ஆறுதல் பெறுங்கள். மன்னருக்காக மாண்டார். இது என் கணவருக்காக நான் அழவே மாட்டேன். நாட்டின் தலைவர் பிழைத்தார், அரசர் பிழைத்தார். எண்ணவும் முடியா பயங்கரத்திலிருந்து மன்னரை என் கணவர் மீட்டார். போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. அரசர் உயிரோடு இருக்கும் ஆனந்த செய்தியே போதும் எனக்கு. அரசன் உயிரோடு இருப்பதால் தான் உங்கள் இதயத்தை பிளக்கும் செய்தியை தானே கொண்டு வர நேர்ந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் தாய். அரசரா? ஆம் தாய். அரசர், இந்த ஏழை மகளின் கால்களை நாடாளும் மன்னரின் கரங்களா தொட்டு வணங்கினார். எதிர்த்து வந்த மன்னர்களை சிறைப்பிடித்த கரங்கள், ஆறில் ஒரு கடமை என அளவு வைத்த கரங்கள், கூற்றில் ஒரு மன்னர் என்று போற்ற வந்த கரங்கள். ஐயோ அரசே, என்னை மன்னித்து விடுங்கள் அரசே, என்னை மன்னித்து. இல்லை தாய், தெய்வத்தின் கரங்களை விட பத்தினி தெய்வங்களின் கால்கள் புனிதமானவை தாயே, புனிதமானவை. எழுந்திருங்கள் தாய், எழுந்திருங்கள். தாய், கணவரை இழந்தீர்கள், தந்தையை இழக்கவில்லை, துணையை இழந்தீர்கள், இந்த அண்ணனை இழக்கவில்லை தாய். போரின் விளைவா மலர் இழந்த கூந்தல்களில் உங்கள் கூந்தலை கடைசியாக இருக்கட்டும். குங்குமம் இழந்த பெண்களில் நீங்களே கடைசியாக இருப்பீர்கள். தாயே, உங்கள் கணவரின் விருப்பப்படி இந்த வெற்றி மாலையை எதிர்கால வீரனுக்கு அணிவிக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். நேரா என் பொண்டாட்டிகிட்ட போய் உன் புருஷன் போர்க்களத்துல 11 ஆணையை கொண்டுட்டு ஒரு கழுத காலில் மாட்டி இல்ல ஒரு குதிரை காலில் மாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லு. அவ அழுவா பாரு, அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. இத போய் அவங்க கிட்ட சொன்னோன்னு பட்டார்னு மாரடிச்சு தட்டார்னு செத்துட்டா. எப்பாடா நீ சொல்றத எனக்கு மாரடிச்சிடும் போல இருக்கேன். டேய், செத்துட்டா என்னடா எழுப்பி சொல்லண்டா. நீ என்ன இல்ல முடியாது, அவ உயிர் போறதுக்கு முன்னே சொல்லிவிடு. நீ என்ன நீ இந்த மாதிரி அனாவசியமா ஒரு பெண்ணை துடிக்க வச்சு பாக்குறேன். என்ன அடைய, நான் செத்து போயிட்டேன்னா வாழறத பார்க்க முடியாது இல்ல, அதுக்காக உயிரோட இருக்கும்போது பாத்துறேன். போடா. இதெல்லாம் நான் செய்ய முடியாது. என்னால முடியாது. என்ன பாரு, இந்த கத்திக்கு இதுவரையில ஆள் அம்படாதபடி பசியில கூவாங்குவான்னு கத்துது. இப்ப நீ போறியா இல்ல ஒன்னா நான் குத்தி பாக்கட்டுமா? அண்ணா, இதெல்லாம் என்கிட்ட வாடாமா. இது நான் சொல்றதுக்கு ஆமா, என்கிட்ட இதெல்லாம் பூபதி, ஏன் அழற? நான் என்னத்தை சொல்றது? எதையாவது சொல்லு. போர்க்களத்துல என் கணவர் புறமுதுகிட்டு ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்திருந்தா பரவாயில்லையே, உயிராவது தொத்திக்கிட்டு நிக்குமே. போர்க்களத்திலேயே செத்துட்டாரம்மா, செத்துட்டாரு. ஆமா. ஏன் செத்தார்? எதற்காக செத்தார்? எப்படி செத்தார்? 7-8 யானைங்க தலையை கிள்ளி வீர நட போட்டுக்கிட்டு வந்தாரு. அப்போ ஒரு குதிரை ஓடி வந்து காலால மிதியோன்னு மிதிச்சு கொன்னுடுச்சம்மா. காயம் மார்பிலா முதுகிலா? அவருக்கா குதிரைக்கா? அவருக்கு வலது கால் கட்ட வரல. என் கணவர் செத்துட்டாரா? ஆஹா, நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். பரம்பரையாக அவர் உடம்பிலே வளர்ந்து வந்த வீரத்தை நிலைநாட்டி விட்டார். சுவாமி, நீங்கள் வீர மரணம் அடைந்தீர்களா? இல்ல. வீர ஸ்வர்க்கம் அடைந்தீர்களா? இல்ல. சுவாமி, நீங்கள் சரித்திரத்தில் இடம் பெற்றீர்களா? இல்ல. ஏன் இல்லை? அந்த இடத்தை வேற ஒருத்தன் நிரப்பிட்டான். இருக்க முடியாது சுவாமி, நீங்கள் வீர மரணம் அடைந்தீர்கள். வீர பத்தினி என்று எல்லோரும் என்னை போற்றுவார்கள். போற்ற மாட்டாங்க, நான் செத்தால போத்துறதுக்கு. அதுவும் நியாயம்தான். ஆமா, நீங்க ஏன் உயிரோட இங்க வந்தீங்க? விட்டுட்டானுங்களே, நீ வேணா கொன்னுடு. அம்மா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு கூட உனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை காணுமே. நான் செத்துட்டேன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன ஆனந்தம், என்ன குதூகலம், என்ன முகமலர்ச்சி. பக்கத்து வீட்டு கௌரியோட கனவு போர்க்களத்துல இறந்துட்டான்னு அவளை எல்லாரும் போட்டுறாங்க. இனிமே என்ன யார் புகழ்வாங்க? நீங்க தான் போர்ல இருந்து ஓடியாந்துட்டீங்களே. நான் போனால ஓடியாத்துக்கு நான் தான் போகலையே. அப்ப போகவே இல்லையா? இல்ல, பிருத்திவிராஜா என்ன கூப்பிட்டாரு. படைக்கு முன்னால நான் தான் போவேன்னு. ஆனா ஒன்ன போல எல்லாரும் நினைச்சுக்க போறாங்கடா, அரமனையை பாத்துக்கிறதுக்கு ஆளு கிடையாது, நீ அங்கேயே நில்லுடான்ட்டு போயிட்டாரு. அப்போ நின்னவன் தான் படை ஜெயிச்சதுன்னு சேதி வந்தது. பசி எடுத்தது, முடியாந்த சோறு இருக்கோம் கிடையாது. ஏன்? ஏன்னா போர்க்களத்துல நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லி எனக்கு மட்டும்தான் சமையல் செய்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீ தானே சமையல் பண்ண? இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். அத போடு, வீர சொர்க்கம் இங்கேயே பாக்கலாம்.
எப்படி? 5 நாளைக்கு முன்னால சமையல் பண்ணி காக்காய்க்கு முதல் சோறு நீதானே வச்ச? ஆமாங்க. காக்கா என்னாச்சு? செத்து போச்சு. செத்து போச்சு இல்ல? பின்ன அதே இன்னைக்கு பார்க்கலாம். இலைய போடு போ. அந்த முடிவோடவே அங்க வர்றேன். மன்னவர் வாழ். என்ன ஆயிடுச்சு? கோரி மன்னர் கைது செய்யப்பட்டார். பிருத்திவி மன்னர் தேவேரிகை கொட்டி அரண்மனைக்கு நுழைகிறார். சபாஷ், வெற்றி பிருத்திவிக்கு. நிறுத்து. ரஜபுத்திர மன்னர்களுக்கு என்ன சொல்? படைகள் சென்று போரில் ஜெயித்து வந்தாலும் அரசன் பெயரை சொல்லித்தானே விழா கொண்டாடுகிறோம். அரசன் அரசன் அரசன். நாடு அப்படித்தான் சொல்லுகிறது. அன்று ஆஜ்மீருக்கு அரசன், நேற்று டெல்லி சக்கரவர்த்தி, இன்று ரஜபுத்திர ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரே தலைவன், கண்ணோசி உட்பட. ஏன் திகைக்கிறீர்கள்? எது எது நடக்காது என்று கருதினீர்களோ அவையெல்லாம் நடக்கிறது என்றால், நடக்கக்கூடியதை நடத்தி காட்டுபவன் சராசரி மனிதன், நடக்காததை நடத்தி காட்டுபவன் தான் விந்தைகளுக்கெல்லாம் தந்தை. பாருங்கள். அடிமையாக வந்திருக்கும் உமக்கு என் அரியாசனத்திற்கு பக்கத்தில் சரியாசனம் தருகிறேன். அமரும் போதாவது அன்போடு அமருங்கள். அவை பெருமக்களை, டெல்லி ஆட்சி பீடத்திலே இருக்கும் என் ஒருவனுடைய தீர்ப்பே முடிவானது என்பதை விட உங்கள் முடிவை தெரிந்து நான் முடிவெடுப்பதை பெருமையாக கொள்கிறேன். மன்னிக்கும் மனப்பாங்கோடு கோரி மன்னருக்கு குறைந்த தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை கூற வேண்டுகிறேன். கால்களை மட்டும் வெட்டலாம். 6 ஆண்டு கடுங்காவல். கண்களை பறித்து விடுங்கள். இவையெல்லாம் தான் மன்னிக்கும் சுபாவங்களா? பெருமக்களே, ஆசை வெறியிலே புறப்பட்ட எதிரியை தோல்வி படிகளிலே சந்தித்தாலும் தோள் மேல் கை போட்டு அவனுக்கு புதுவழி காண்பிப்பதுதான் சரியான அரசியலுக்கு லட்சணம். இனி திருப்பி அனுப்பினாலும் திரும்பி வரமாட்டார் நமது கோரி மன்னர். இது அவர் சார்பிலே என் உறுதி. ஆனால் கோரி மன்னரால் துவக்கி வைக்கப்பட்ட அவசியமில்லாத இந்த போரில் மடிந்து போன நமது வீரர்களின் குடும்பங்களுக்காக 50,000 தங்கக் கட்டிகளை ஈடாக பெற்றவில்தான் இவரை திருப்பி அனுப்புவேன். மன்னவரே கோரி, மாளிகை ஒன்றிலே உண்மை வைக்கிறேன். சிறையல் சில வீரர்களை துணைக்கு வைக்கிறேன். காவல் அல்ல. உமது பிரதிநிதிகளையே தூதாக அனுப்பி வைக்கிறேன். பயமுறுத்தல். தங்க கட்டிகள் ஈடாக கிடைத்ததும் உடனே உமக்கு விடுதலை கிடைக்கும். தயக்கம் சரிதான். ஜெயச்சந்திரனை கேட்டால் காரணம் கேட்பார். ஆரம்பத்தில் சிறிது அச்சம் கூட ஏற்படலாம். ஏன்? பிருத்திவி மன்னன் உறவினன் என்பதாலா? அல்ல, பின் விளைவு எப்படி இருக்குமோ என்று. பின் விளைவு கண்ணோசிக்கு பாதகமாக இருக்காது. அதிலும் தங்களை போன்ற உத்தமர்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிரான காரியங்களை நாங்கள் எப்போதுமே செய்ய மாட்டோம். என்னை மன்னித்து விடுங்கள். அப்படி சொல்லிவிடாதீர்கள். நம்பி படியேறியவர்களை கைவிட மாட்டீர்கள் என்றே இவ்வளவு தூரம் வந்தோம். அள்ளி கொடுத்து சிவந்த கைகள், அன்பு வழங்கி மலர்ந்த முகம், ஆதரவு காட்டி ஒளிபெற்ற கண்கள், இவற்றின் உரிமையாளர் தாங்கள். இந்த ரஜபுதனம் முழுவதிலேயும், ஏன் அதை கடந்து ஆப்கானிஸ்தானத்திலேயும் தங்கள் பெருமையை பேசாத வாயில்லை, தங்கள் புகழை பாடாத நாவில்லை. இந்த விஷயம் தங்களுக்கு ஒரு சாதாரணம். உண்மையை சொன்னால் உங்கள் ஒருவரை நம்பித்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்தோம். முயற்சிக்கிறேன். முடியும்படி முயற்சி செய்யுங்கள். எதிர்காலத்தின் முடிமன்னர் என்ற முறையிலே
கோரி மன்னரை நம்பி எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கள். நாளை நீங்கள் செய்ய போகும் உதவிக்கு இன்று எங்கள் அன்பு காணி. மிகுந்த நம்பிக்கையுடன் திரும்புகிறோம். அடுத்த தடவை தங்கள் முடிசூட்டு விழாவை காண இங்கு வருவோம். அந்த உறுதியை நீங்கள் தரும்போது இந்த உதவியை நான் செய்யாமலா போவேன். இருந்தாலும் என்னை பற்றி கோரி மன்னரிடம் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லி வையுங்கள். எல்லாம் நன்றாக முடியும். புரியும் வரைக்கும் இந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படையுங்கள். கோரி நமக்கு உதவி செய்ய போகிறார். அதற்கு ஈடாக நாம் கொடுக்க போவது வெகு குறைவுதான். கண்ணோசியின் பொக்கிஷத்திலே காவலின்றி கிடக்கும் தங்க கட்டிகள். இதனால் தருக்கன் பிருத்திவி அழிக்கப்படுகிறார். என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்வதற்கு என்ன இருக்கிறது? கள்ளிக்கூடு, அவர்களை பார்த்து பேசு. உதவி செய்வதாக வாக்குறுதி வாங்கி கொடு. உறுதி வந்து விட்டது. உதவிதான் பாக்கி. நான் வருகிறேன். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், அந்த நினைவினில் அவர் முகம் நிறைந்திருக்கும், நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும். இருக்கும் இருக்கும், நெஞ்சிருக்கும், நினைவிருக்கும், நித்தமும் காதல் நிறைந்திருக்கும். இளவரசி என்ற பொறுப்பிருந்தால் தானே கொஞ்சமாவது கவலை இருக்கும். ஆளுவோருக்கு இல்லாத கவலை அடுத்த வாரிசுக்கு எதற்கடி? எதிர்கால ராணினி, ராணிக்கு வரும் கணவர் ராஜா, ராஜாங்க பொறுப்பு அவருக்குத்தானே. இங்கே வேதனை நிறைந்த வேடிக்கை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நீ இன்னும் விளையாட்டு பருவத்தில் இருக்கிறாய். என்ன? நாட்டை கட்டி காக்க வேண்டியவர்கள் பகைவனுக்கு காட்டி கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளை கொட்டி கொடுக்கவும் போகிறார்கள். பகைவனுக்கு யார் அவர்? என்ன கொடுக்க போகிறார்கள்? கோரியை விடுவித்து 50,000 தங்க கட்டிகளை கேட்டாராம் பிருத்திவி மன்னர். அதை ஜெயச்சந்திரரிடம் வாங்கித் தருவதாக வாக்களித்திருக்கிறார் என் தந்தை. நாளை புறப்பட போகிறது வண்டி தங்க கட்டிகளை ஏற்றிக்கொண்டு. அநியாயம். பவானி, இப்போது என்னடி செய்வது? என்ன செய்வது? தங்க கட்டிகளை எண்ணி வைக்க ஆட்கள் இல்லையா? நீயும் நானும் போகலாம் வா. விளையாட்டு போதும். இதற்கு ஒரு வழி சொல்லடி. வழி என்ன? பகைவனுக்கு துணை கண்ணோசியில் இருக்கிறது என்பதை பிருத்திவி மன்னர் அறிந்தாலொழிய நம் தாயகத்தின் அழிவை தடுக்க முடியாது. இதை அவருக்கு எப்படி சொல்வது? அற்புதமான யோசனையடி. நீ மட்டும் ஒரு ஆணாக பிறந்திருந்தால் என் அப்பாவை போல் ஆகியிருப்பேன். உனக்கு தப்பான யோசனைகள் சொல்லி இருப்பேன். சரி, கடிதம் எழுதுவது என் பொறுப்பு, அதை அனுப்பி வைப்பது என் பொறுப்பு. மகாராஜா, தங்க கட்டிகள் எல்லாம் சரியாக இருக்கின்றன. தங்க கட்டிகள் வந்து விட்டன. தாங்கள் தங்கு தடையின்றி உங்கள் ஊர் திரும்பலாம். ஆனால் பகைவராக வந்தீர்கள், நண்பராக திருப்பி அனுப்புகிறேன். இந்த நமது நட்பு என்றும் நிலைத்திருக்கட்டும். அரசியலில் கொள்கை வேற்றுமைகள் இருந்தாலும், போர்க்களத்தில் மீண்டும் ஒரு முறை சந்திக்க நேரிட்டாலும், அப்போதும் நாம் நண்பர்களாகவே இருக்க முடியும். நண்பர்கள் தங்களுக்குள் போரை பற்றி சிந்திக்காமலும் இருக்க முடியும். இன்றைய சிந்தனையை நாளைய சிந்தனையை அழித்து விடாமல் இருந்தால் நாம் என்றுமே களத்தில் சந்திக்க மாட்டோம். சிந்தனையை நமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டால் நம்மை மீறி எதுவுமே நடந்துவிட முடியாது. ஆப்கானிஸ்தானத்திலே விருந்து வையுங்கள், நான் வருகிறேன். நீங்கள் அடிக்கடி டெல்லிக்கு வாருங்கள். என் அரண்மனை வாசல் திறந்தே இருக்கும். ஆனால் ஆட்சி பீடத்திலே இருக்கிறவன் என்ற முறையில் ஒரு எச்சரிக்கையோடு அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் எங்கள் தாயகத்தின் மீது நீங்கள் படையெடுக்க நேரமானால் கைது செய்வதும் ஈடுகட்டுவதுமாக காரிய முடியாது. இக்கட்டான நிலைமைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு உண்மை அனுப்பி வைக்கிறேன். வருகிறேன் நண்பராக. ஜனாதிகாரி, போரிலே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் வீரர்களுக்கும் தங்க கட்டிகளை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறோம்.